ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வஸ்ட் ப்ளூடெக் அடுத்து அதிகமாக இந்த ஸ்கூட்டர் தான் கேட்டிருப்பீங்க. ஃபைனலி நமக்கு இந்த ஸ்கூட்டர் கிடச்சிருச்சு. நான் வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோ போடணும்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் அந்த வண்டிக்கு செம்ம டிமாண்டு. 2 வீக்ஸ் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்டாக்கே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம வந்து பேட்டரி பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பூட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வண்டி ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து உள்ள ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டார்ட் அப் கைடும் வாரண்டிக்கான ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஆத்தரைசேஷன்லாம் அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நமக்கு வந்து இந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு சார்ஜிங் அடாப்டரோட இது எப்படி வித்தியாசமாக இருக்குன்னா ரெண்டு விஷயத்தில் வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா வந்து இதோட வெயிட்டு, ஸோ ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த ஃபினிஷுமே சாஃப்ட் டச்சாக வந்து ஃபினிஷுமே நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு மெயின் அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னென்னா, ரெகுலராக இந்த இதுன்னு தராமல் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வர சார்ஜிங் டாக்லாம் எப்போ இருக்குன்னா வந்து 2 லைட் தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம கரண்ட் கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு லைட்டும், ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட், 2 லைட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சார்ஜிங் டாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 4 லைட் கொடுத்துருக்காங்க. இது இந்த 4 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு 25% சார்ஜ் ஆனோன்னா ஃபஸ்ட் லைட்டும், செகண்ட் ஒரு 50, அப்புறம் 75, அப்புறம் வந்து 100, இந்த மாதிரி எத்தனை % இண்டிகேட் ஆகிருச்சுங்கிறத வந்து நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நான் வச்சிருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்துட்டு இப்போ ஒரு 1 hour சார்ஜ் போட்டோன்னா க்ரீன் லைட் எப்படி இருந்தாலும் எரியாது. ஸோ அதனால் கெஸ்ஸே பண்ண முடியாது இது 20% சார்ஜில் இருக்கா 50% சார்ஜில் இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேஞ்ச் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. இப்போ 50% சார்ஜ் இருந்துச்சுன்னா சரி, நம்ம ஒரு நமக்கு வர வேண்டிய ரேஞ்சில் பாதி டிஸ்டன்ஸ் போயிட்டு வரலாம்னு சொல்லி நமக்கு இன்னுமே யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம சார்ஜரை பற்றி பார்த்தனால அப்படியே இந்த பேட்டரி எப்படி சார்ஜிங் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்துடலாம். யூஸ்வலாக ஒரு எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் எப்படின்னா, ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக ப்ளக் பாயிண்டில் வண்டியில் மாற்றணும், இல்லைனா நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த மாடலில் வந்து நமக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நம்ம வேணும்னா வந்து பேட்டரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பேட்டரி ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு வண்டியை தான் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக இந்த 3 பின்னை வந்து நம்ம வால் அடாப்டரில் மாட்டிட்டு இதை வந்து நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரியை வெளில எடுத்து பார்த்துருவோம். சீலிங்குமே நல்லாயிருக்கு. மற்ற இடத்துல வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இதோட சீலிங்கும் நல்லாயிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேட்டரி வெளில எடுத்துருவோம். ஒரு சின்ன கனெக்டிங் மாதிரி தான் இருக்கும். அதை கழட்டிட்டோம்னா டேரெக்டாக பேட்டரி வெளில எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டரி நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய மாடலுக்கு வந்து இது ஒரு ஹெவி பேட்டரி. சீலிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற பிராண்டில் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் வந்து பேட்டரி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஃபினிஷ் நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததான் இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணது வந்து, நம்ம இப்போ சில பிராண்டில் சார்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டரும், இல்லை நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எங்கேயா வெளில போகிறோம்னா 2மே தூக்கி தெளிக்கணும், இல்லை நம்ம எதை பண்ண போகிறோங்கிறதுக்கு பிளான் பண்ணி எடுத்து போகணும். ஆனால் இந்த வண்டியில் அப்படி பிரச்சனை கிடையாது. நம்ம வண்டியில் எந்த அடாப்டர் கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த அடாப்டர் தான் இங்கே இருக்குது. ஸோ ஒரு அடாப்டர் பின் இருந்தாலே போதும், நம்ம எப்படி வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது தான் கண்ட்ரோலர், உள்ளே இருக்கிறது கன்வெர்ட்டர். இது வந்து நம்ம எல்லா வண்டியிலும் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நமக்கு மெயின் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து இதான் சார்ஜர் மாதிரியே காட்டிட்டேன். அடுத்தது வந்து இதுதான் பேட்ரி. ஸோ இந்த ஒயர் தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற வண்டிலாம் வந்துட்டு இந்த ஸ்பாஞ்செலாம் நான் இன்னும் 2-3 மாடல்லாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பார்த்துருக்கேன். அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும் வண்டிக்கும் பேட்டரிக்கு நடுவில். அது நம்ம எங்கேயாவது குழியில் இருக்கும்போது தடக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேம்பிங் கொடுத்துட்டாங்கன்னா வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த ஒயர் தான் அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த போர்டை வச்சு. ஸோ சீலிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்துட்டு ஸ்பேஸுமே நம்ம ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம எதாவது வைக்கணும்னா ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ சார்ஜிங் டாக்கை வச்சு காட்டுறேன். சார்ஜர் வைக்க போக நமக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து வந்து சார்ஜிங் ஹவர்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த பேட்டரி வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, ஜீரோவில் சுத்தமாக வண்டி சார்ஜே இல்லை, 0லேருந்து ஏற்ற போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 4 hours ஆகும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் தான் அப்படி பண்ண மாட்டோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம கொஞ்சமாக சார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 20% சார்ஜ் வந்துருந்தால் 3 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த வண்டியோட பேட்டரியை பற்றி பார்த்துட்டோம். இது வந்து என்ன டைப் ஆஃப் பேட்டரினா வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு லெட் ஆசிடோட லித்தியம் அயன் தான் ப்ரிஃபரபிள். ஏன்னா லெட் ஆசிடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஆனால் லித்தியம் அயன் அப்படி கிடையாது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆனால் லித்தியம் அயனுக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்கிறது நான் நிறைய வீடியோ சொன்னல. அது ஏன்னா வந்துட்டு நம்ம சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து எந்த வண்டியிலையுமே சரி அக்யூரேட்டாக காட்டாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் வந்து லித்தியம் அயனோட டிஸ்சார்ஜ் தான். அது வந்து கொஞ்சம் முன்னே ஃப்ளக்சுவேட் ஆகிறனால வந்துட்டு நமக்கு பேட்டரி எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குங்கிறது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக காட்டாது. பேட்டரி கெப்பாசிட்டி என்னென்னா வந்துட்டு 48 வோல்ட் 28 AH 250 வாட்ஸ். இப்போ வந்து நம்ம நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்லே பார்த்துட்டோம்னா எல்லா பிராண்ட்லையுமே இந்த ஹையஸ்ட் பேட்டரினா வந்துட்டு இந்த 48 47 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் எனக்கு ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வேணும்னா இது ஒன் ஆஃப் த சாய்ஸ். அடுத்ததாக வந்து நம்ம ரைடருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த பைக் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக சொல்ல வேண்டியது இந்த சீட்டோட குஷனிங் எஃபெக்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக வந்து ஃபஸ்ட் அண்ட் இனிஷியலாக இம்ப்ரெஸ் பண்ணுறது காரணமே வந்து நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஓட்டின எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு 5.5 கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக நம்ம ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூட்டர் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு நீக்கு கீழே நம்ம பம் இருக்கும். ஸோ வந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும், கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாயிரும், கடுப்பாயிரும், இப்படி கூன் போட்டு உட்காந்துரும். ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இப்போ நீங்கள் யாராவது கம்மி ஹைட்டில் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே தவிர வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கீங்க, ஹைட் வெயிட்டாக இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ உட்காரதுக்கும் சரி இந்த போஸ்டர் தான் எனக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஓட்டினில் எனக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் அதுதான். ஸோ இந்த போஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அடுத்ததாக வந்து நம்ம பில்லியனுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பில்லியனுக்கும் சரி இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுட் பேக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்ல, கால் வச்சுக்கலாம். நம்ம ட்ராவலிங் பண்ணுறதுக்கு இந்த கிராப் ரேல்ஸுமே சரி ஒரு பர்ஃபெக்டான இடத்துல இருக்கனால இப்படி நம்ம ஜாலியாக பிடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கலாம். பில்லியனுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாடல் வந்து நமக்கு என்ன டயர்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து சியட்டோட டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு கலட்டி மாட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, டேரெக்டாகவே பஞ்சர் போட முடியும். ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு டுபாகூர் பேண்ட்லாம் கொடுக்கல, சியட்டோட டயர்ஸ் பிராண்டட் டயர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியல, இந்த மாடலில் வந்து நமக்கு டிஸ்பிரேக் கிடையாது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்துட்டு டிஸ்பிரேக் கொடுக்காத ஒரு நல்ல வே ஆஃப் காஸ்ட் கட்டிங் நினைப்பேன். ஏன்னா லோ ஸ்பீட் வெர்ஷனில் கம்மி ஸ்பீட் தான் கண்டிப்பாக அது போகுது. அதுக்கெல்லாம் டிஸ்பிரேக் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பிரேக்ஸ் இருந்தாவே போதும், நமக்கு தேவையான வேலையை அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த அலாய்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இந்த அலாய்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். நமக்கு வந்து அது வண்டி ரன்னிங்கில் பார்க்குறதுக்கு வந்து அலாயே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாருக்குள்ளே இருக்க அதிகமான கேள்வி என்னென்னா வந்து இதோட ஸ்பீட் என்ன. இப்போ இதோட ஸ்பீட்னா வந்துட்டு 30 to 40. இப்போ ஃபுல் சார்ஜில் இருக்கீங்க, சிங்கிள் பர்சனாக போகணும்னா இந்த வண்டியில் அதிகபட்ச ஸ்பீடான 40 நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். இதுவே ரேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு 40 50 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக நம்ம ரீச் பண்ணிட முடியும். இப்போ 40 to 50 கிலோமீட்டர் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது எவ்வளோனா, இந்த வண்டியை ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா வந்துட்டு 1 யூனிட் தான் ஸ்பெண்ட் ஆகும். 2 ரூபா 50 காசு 3 ரூபா அவ்வளோதான். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாவே நம்ம வந்துட்டு ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதான் ஒரு எலக்ட்ரிக் வண்டியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நம்ம 2 பேராக தான் நாங்கள் வரும்போது வந்தோம். ஸோ அதோட டேம்பிங் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பைட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பிரேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த பகுதியில் தான் நமக்கு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒயர் மாதிரி தெரியுதா, இந்த ஒயரில் தான் வந்து நமக்கு அந்த பவர் சப்ளை போகுது. இப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம வெளியாட்டாவது லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துலேருந்து இதெல்லாம் வெட்டாமல் பார்த்துக்கணும். ஏன் அதுவும் இல்லாமல் இது வெட்டவும் முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, கண்டிப்பாக வெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரிங்கோட சீலிங்குமே வந்து பக்காவாக சீல் பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே எதுவும் போகாத மாதிரி, பேட்டரி அடிபடாத மாதிரி. ஸோ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ஒரு டீசெண்டான ஹைட்டில் இருக்கனால நம்ம சின்ன குண்டு குடியிலோட போனோம் இல்லை ஸ்பீட் பிரேக்கில் இருக்கும்போது வந்துட்டு பேட்டரி அடி வாங்குற பயம் தேவையில்லை. உள்ளுக்குள்ளே நமக்கு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்கனால வந்துட்டு நம்ம சின்ன குண்டுகள் வரும்போது டங்கு அந்த பேட்டரி ஆர்டர் சவுண்ட்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்காது. அது இல்லாமல் எங்கேயாவது இந்த சீலிங் எஃபெக்ட் நல்லா க்ளோஸ்டாக சீல் பண்ணியிருக்கனால இப்போ எங்கேயாவது ஒரு சின்ன தண்ணி தேங்கி இருக்குது, அதுக்குள்ளே வண்டி இறக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயப்படவே தேவையில்லை, தண்ணி உள்ளே போகாமல் காப்பாற்றிடும். இன்னொரு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா வந்துட்டு வாரண்ட்டி பற்றி பார்ப்போம். இப்போ வந்து மோட்டரும் சரி, பேட்டரியும் சரி, சார்ஜரும் சரி, உள்ளே இருக்க கண்ட்ரோலர் கன்வெர்ட்டர் எல்லாத்துக்குமே சேர்த்து இவங்க வந்து 3 வருஷம் தராங்க. இன்றைக்கி தேதிக்கு இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து 3 வருஷம் வாரண்ட்டி தராங்க. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரிக்கு ஒரு 3 வருஷம், கண்ட்ரோலர் கன்வெர்ட்டருக்குலாம் வந்துட்டு 1 வருஷம் தான் தருவாங்க. நான் அந்த மாதிரி ஃபெயிலியர் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த பிராண்ட் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி தராங்க.
இதுதான் ஒரு யூனிக்கான விஷயமே. இப்போ வந்து வண்டியோட சாவி பற்றி பார்த்துருவோம். நம்ம நிறையா வாட்டியில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்வெர்டட் மெக்கானிசம் மாதிரி. யூஸ்வலாக நமக்கு எங்கெல்லாம் சாவி இருக்குமோ அந்த இடத்துல வெட்டும், நமக்கு எங்கெல்லாம் வெட்டு விழுந்துருக்குமோ அந்த இடத்துல சாவி வந்து இந்த மாதிரி ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாடலுக்கு வந்து ரிமோட்லாம் கிடையாது. என்ன பர்சனாக கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல வே ஆஃப் காஸ்ட் கட்டிங். இந்த ரிமோட்லாம் வந்து ஒரு ஃபேன்சி மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம், சவுண்ட் விடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி அதோட நல்ல ஒரு வே ஆஃப் காஸ்ட் கட்டிங் தான். சும்மா ஆன் பண்ணும். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். நமக்கு ரொம்ப ஒரு சின்ன டிஸ்பிளே தான், ஆனால் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஆன் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன டிஸ்பிளே விரல் சைஸ் தான் இருக்குது, ஆனால் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இது வந்து நமக்கு ஸ்பீடு காட்டிடும், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது பர்சன்டேஜ் வைஸில் இல்லாமல் எத்தனை வோல்ட் இருக்குன்னு சொல்லி காட்டியது. அடுத்ததாக வந்து நம்ம ஸ்விட்சஸோட குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இந்த டாக்டைல் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது. ஸ்விட்சஸோட குவாலிட்டி நல்லா டீசெண்டாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வண்டியில் அங்கே சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஹேண்டில் பாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட லோட் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துருவோம். லோட் கெப்பாசிட்டினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். லோட் கெப்பாசிட்டி அப்படின்னா வந்துட்டு இந்த வண்டி வந்து எத்தனை கிலோ வச்சு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 100 கிலோ ஒரு ஆள், 50 கிலோவில் ஒரு ஆள் 2 பேர் உட்காந்தாங்கன்னா தான் இவங்க சொல்கிற ரேஞ்சும் ஸ்பீடும் அட்டைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 150 கிலோ இருந்தால் தான் அந்த வண்டி நவுருமா அப்படின்னு கிடையாது. இப்போ 200 கிலோவில் 100 கிலோவில் ஒரு ஆள், 100 கிலோவில் ஆள், ஆக மொத்தம் 200 கிலோவில் 2 பேர் உட்காந்தாலுமே இந்த வண்டி நவுரும். ஆனால் இவங்க சொல்கிற ஸ்பீடும் ரேஞ்சும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இதை தான் வந்து லோட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 150 கிலோவில் இப்போ வந்துட்டு 60 கிலோவில் ஒரு ஆள், அப்புறம் வந்து ஒரு 90 கிலோவில் ஒரு ஆள் போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க சொல்கிற ரேஞ்சும் ஸ்பீடும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட அதிகமாக போயிட்டிங்கன்னா அது அப்படியே டிப் ஆயிரும். இப்போ வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ என்னோட ஒப்பீனியன்ஸை சொல்லி வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 66,500 சம்திங் சில்லற 580 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக பார்க்குறேன். இதோட ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே இது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு, பிரேக்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இந்த பில் குவாலிட்டியுமே இது ஒரு 66,000 தான் அதோட பட்ஜெட்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பில் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த சாஃப்டஸ்ட்டோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எத்தனை பேர் இப்படி பண்ணீங்கன்னு தெரில. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட்லாம் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக லோடு இங்கே வைப்பேன். அப்புறம் வந்துட்டு இந்த சிலிண்டர்லாம் நான் இங்கே வச்சு ஓட்டுவேன். இப்போ எமர்ஜென்சிக்கு எங்கேயா சிலிண்டர் எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு முன்னாடி வச்சு போகும்போது வந்துட்டு ஒரு பெட்ரோல்னால் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் பேட்டரி எடுக்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும். ஒரு நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தால் அந்த பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது வந்துட்டு ஒரு ரேஞ்சும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி. இப்போ வந்து ஒரு 60,000 65,000 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இருக்க வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு பைக். அவ்வளோதான். நான் என்னெல்லாம் சொன்னோன்னு நினச்சனோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அடுத்து வந்து இது இன்னமும் ஹீரோவில் 2-3 மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். சூன் ஒரு 1 or 2 வீக்ஸில் நான் போட்டுருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் இப்போ சீரியஸாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு 3 வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். எந்த பேட்டரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை ஏன் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு பேட்டரி வண்டியில் இருக்க பிரச்சனை என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிற சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லாம் நல்லதுலாம் இருக்குது. ஏன் நம்ம ஒரு பேட்டரி வண்டி வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.